அனைவருக்கும் வணக்கம். ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்த நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சராகும் ஜான் ஆரோக்கியசாமி. இதை பற்றி விரிவாக பேச போகிறோம். எப்போவுமே வட்டம் கல்யாணத்துக்கு போனால் அழுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஒப்பாரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றதும், சீமானோட உதயநிதி போய் என்னெல்லாம் பேசினாங்க, அவங்களுக்குள்ளே நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு மாற்றம், இதெல்லாம் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதிமுக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம் மேலே. ஒரு பக்கம் குதிரை பேரம் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு உளவுத்துறையோட அதிர்ச்சியான அறிக்கையை முதல்வரை தவிர சில தலைகள் திறந்து பார்க்குதுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய அதில் கான்செப்ட் பேசியிருக்கோம். அதில் மிக முக்கிய தகவலாக ஒன்று இருக்குது, அதை பேச போகிறோம். மதுரையில் தமிழக வெற்றி கழக கட்சிக்குள் நடந்த மிகப்பெரிய வெடித்த ஒரு பிரச்சனை இருக்குது, விரிவாக பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய பாணியை இப்போ கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா இன்றைக்கி அதிமுக முழுசாக முழுங்கியாச்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள் அவங்க சைட்லேருந்து எடப்பாடி அவர்கள் வச்சுட்ருக்காரு. அதாவது எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக வைக்காட்டினா கூட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஆட்கள், இன்பதுரை இந்த மாதிரி ஆட்களை வச்சு நம்மளுடைய தாவேக்காவை குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் அதிமுக இருக்கிற முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் இப்போ வந்துட்டாங்க அப்படின்றதும், இன்னி நம்மளுடைய பாணியை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றதும், இப்போ அதிமுக கட்சி சில எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டாங்க. அதில் சில பேர் நல்லவங்களா இருந்தாலும் பல பேர் அந்த கட்சியோட பணிக்காகவும் கட்சியோடைய அந்த ஒரு பதவிக்காகவும் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய காதில் போட்டிருக்காரு. ஏன்னா முழுக்க செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுகவை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றதும், ஆரம்ப கட்ட காலங்கள்லேயே இவங்க எல்லாத்தையுமே டிவிகேக்குள்ளே இழுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணினார் அப்படின்றதும், ஆனால் அவங்க எல்லாம் ஒத்துக்கல அப்படின்றது தான் உண்மை. அதை இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அந்த கரூர் கணக்கை பற்றி நம்ம பேசியாகணும். சிபிஐயிலிருந்து நம்மளுடைய வீரபாண்டி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு தீர்க்கப்பட வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயத்துக்கு, அப்பனா நீங்கள் திமுக பழிவாங்க போறீங்களா அப்படின்ற மாதிரி வீரபாண்டி அவர்கள் கேட்டிருக்காரு. அப்போ நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் மீட்டில் கரூர் கணக்கு தாண்டா மவனை சட்னி தான் சொல்லிட்டு இன்னைக்கு பதிலடியும் கொடுத்துருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் இன்னைக்கு அதிமுக சைடில் இருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் அதிமுகவுடைய சில தலைகள் எப்படின்னா, அவங்க சைட்லேயும் முதல்வராக இன்னைக்கு எடப்பாடி ஒரு தடவை இருந்திருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதல்வராக இருக்காரு. அந்த உளவுத்துறையோட ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ற எடுக்கும்போது சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது முதல்வராக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம் எடுத்திருப்பாங்க. அதான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. எந்த வகையில் அது மீறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணுகுமார் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு அறை நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு பக்கத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க எந்த பொறுப்புலையும் அரசு பொறுப்பில் இல்லை. அப்புறம் ஏன் அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ளே ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வேணும்னா தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றி கழக அலுவலகமான பனையூரில் ஒதுக்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் வரும்போது, உளவுத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடைய அறிக்கைகள் வாரம் வர்றதை ஜான் ஆரோக்கியசாமி பிரித்து படிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் நம்ம முதல்வர் காதுக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த விஷயம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைகிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருடைய அந்த வியூகம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கு. இன்னமும் கூட விஜயபாஸ்கர்கள் போல நிறைய பேர் சேர்ந்தது, இப்போ திமுகலேருந்து விபி கலைராஜன், ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன், இவங்கெல்லாம் சேர்ந்தது துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயங்களை பண்ணுற ஜான் ஆரோக்கியசாமிக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கலான்னு இருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். இது அரசல் புரசலாக வந்த தகவல். எந்த அமைச்சரை மாற்ற போகிறாங்க, எந்த பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இனிமேல் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதுரவாயல் எடுத்த திருவேற்காட்டில் ஒரு பிரம்மாண்டமான சுப நிகழ்ச்சி, கல்யாண விழா. முஸ்லீம், அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சில பேர் கல்யாணம், அவங்களுடைய குடும்பத்தார் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சி. திமுக தலைமை கழக நிர்வாகி அவர் செயலாளராக இருக்கிறாப்புல. அவருடைய வீட்டு கல்யாணத்தில் திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் சீமானை அழைச்சிருக்காரு. ஒரு நட்பு ரீதியில் 2 பேரும் வந்துட்டாங்க. எதாச்சியாக வந்தாங்களா, சொல்லி வச்சு வந்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. புதுச்சேரியில் எப்படி சொல்லி வச்சு வந்தாங்களோ, ஏன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவலாக பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸ்டாலின், சீமான், வைகோ அவர்கள். இதில் வைகோ அவர்களை எல்லாருமே கழட்டி விட்டாங்க.
சீமான் ஸ்டாலினை மட்டும் பேசுனது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் சீமானை வந்து பொது வேட்பாளராக ஸ்டாலின் நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடி இதுக்கு ஒத்து ஊதியிருக்காப்ல அப்படின்ற மிகப்பெரிய விஷயம் போயிருக்கும்போது, இது ஒரு பக்கம் இருக்க யோசிச்சு பார்த்தோம்னா, கருணாநிதியோட சமாதியை உடைக்கணும்னாரு, பேனாவுடைய முனையை உடைக்கணும்னாரு, இந்த வாரிசு கட்சியை அழிக்கணும்னாரு, இவங்கள மொத்தமாக லாவி கொண்டுட்டு போய் ஜெயிலில் போடணும்னாரு, ஏகப்பட்ட விஷயங்கள் அநாகரிகமாக கூட மேடையில் சீமானுடைய கட்சியோட தம்பிகளும் சரி, சீமானும் சரி பேசியிருக்காங்க. பெரியாரை ரொம்ப அசிங்கமாக வறுத்தெடுத்திருக்கிற ஒரு ஆளாக இன்னைக்கு சீமானை நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இப்படி பெரியாரையும் நம்மள மாதிரியே அவங்களும் வந்து இன்னைக்கு ஒரு திராவிடம் அப்படின்றத கையில் எடுத்திருக்கிற திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவில் கலந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுச்சு. பேசினாப்புல ஒரு 2 நிமிஷம் கூட பேசலை. மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில திருக்குறள் மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாப்புல. அடுத்து வந்தாப்புல ஒப்பாரி மன்னனான உதயநிதி அவர்கள் வரும்போதே போன வாரத்தில் எழுதுற லிஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. போகிற ஒவ்வொரு கல்யாணத்துலையும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வீட்டில் யாராவது ஒப்பாரி வைக்கணும்னா இந்த ஒப்பாரியை மட்டும்தான் மனசில் இருக்கிறத மட்டும் சொல்லி அழுவாங்க. இது வந்து ஒப்பாரிக்குனே இருக்கிற தனித்துவம். எழுதிலாம் வச்சு மனப்பாடம்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம வாயிலேருந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒப்பாரியை முதற்கொண்டு நான் மனப்பாடம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து மைக்கை பிடிச்சிட்டு வைக்கிறார் விடாமல் ஒப்பாரி வைக்கிறாரு. சோஃபா மாடல் அதே பழைய ஒப்பாரிகள் அப்படியே வந்து திறந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதிலடி வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுப்பாருன்னு இன்னைக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் முழுக்க சாடி இருக்கிறது திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சியை. சோபாவை பார்த்தோன்னே சில பேர் பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயுஎம்எல், காங்கிரஸ், திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியை மட்டுமே சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் 2 மார்க்சிஸ்டையும் இழுக்கலை. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வரல அப்படின்றனாலையும் ஆதரவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்றனாலையும் முழுக்க எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரிஞ்சு வார்த்தைகளால் வந்து இன்னைக்கு உதயநிதி அவர்கள் திருமாவளவன் அவர்களை வசைப்பாடி இருக்காரு. வன்னியரசு அவர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மிகப்பெரிய ஒரு அவருக்கு தகவல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அதை பற்றி என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கட்சிக்குள்ளே நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மதுரையில் என்னன்னா, இன்னைக்கு ஒரு அதிமுகவில் இருந்தும் பிற கட்சிகள்ல இருந்தும் இன்னைக்கு நம்ம கட்சிகளை சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணலியா குத்திக்க முடியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி என்னதான் வந்து இன்னைக்கு நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தாலும் ஆல்ரெடி நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுத்துருக்கு. ஏன்னா இவ்வளோ காலம் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சிட்டு வந்த போஸ்டர் ஓட்டின ஒருத்தர், அடிமட்டமாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த இடம் அப்படின்ற மிக உயரிய இடத்த கூட இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் விட்டு கொடுக்க போறாரா, அதிமுகவுடைய மாஜிக்களுக்கு வந்து தூக்கி கொடுக்க போறாரான்ற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மேல மதுரையில சில அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. வடக்கு மாவட்ட செயலாளரான கல்லணை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு வடக்கு தொகுதி. அதே போல மதுரையில கோபிசன் அவர்கள் இந்த மாதிரி 2 எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ஒரு கட்டட திறப்பு விழாவுக்காக போறதா இருந்திருக்காங்க. கட்சி சார்பில் இல்லை, அரசு சார்பில். இவங்களுடைய பேனர்கள் போட்ட மிகப்பெரிய பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் முன்கூட்டியே அங்கே போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு மதுரையில் இருக்கிற 6ஆம் படை வீடான சோளமலை அது பழமுதிரி சோலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேக விழா மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இதில் 3 பேருமே கலந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் லைவ் பார்த்தவங்க பார்த்துருக்கலாம். இதை முடிச்ச கையோட தான் அங்கே போகிறதா பிளானு. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் முன்கூட்டியே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு, என்ன எம்எல்ஏக்கள் இன்னும் வரலையான்னு சொல்லும்போது வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ற உடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலூரில் இருக்கிற மதுரையில் அதே மேலூரில் இருக்கிற காங்கிரஸ் உடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு விழா ஒன்று நடந்துட்டு இருக்கு, அரசு சார்பு விழா. அங்கே போய் இந்த 2 எம்எல்ஏக்களும் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்த உடனே அப்படியே நடைய கட்டிட்டாப்புல. இவங்களுக்குள்ள ஏதோ லடாய் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை மதுரையில் போயிட்டு இருக்கு. இது கட்சியோட தலைமைக்கும் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் என்னடா அது நம்மளுடைய கட்சியோட அமைச்சர்களுக்கு வராம காங்கிரஸ் அமைச்சருடைய ஒரு விழாவுக்கு போயிருக்காங்களே, பேனர்ல பேர் போட்டும் வரல, என்ன காரணம்னு சொல்லிட்டு மிக நீளமான ஒரு ஸ்டோரியவே இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட விளக்கம் அப்படின்றது எம்எல்ஏக்கள் சைடில் என்ன வருதுன்னா, சோளமலை நிகழ்ச்சியை முடிச்ச கையோட நிகழ்ச்சி நிரல் அப்படின்றது காங்கிரஸ் எம்எல்ஏவான விஸ்வநாதன் அவர்களுக்கு தான் முதல்ல ஒதுக்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்டதா நினைச்சா அவர் முன்னாடி போயிட்டார் அப்படின்றதும் அமைச்சர் எம்எல்ஏக்கள் சைட்லேருந்து ஒரு விளக்கமாகவே கொடுத்துருக்காங்க. அதிகாரிகளும் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனாலும் கூட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கொஞ்சம் கோவமாக இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும்
பழமுதிர் சோலையில வச்சே இத அமைச்சர்கிட்ட சொன்னதாகவும், அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இனி போக போக என்ன நடக்க போகுது. இடைத்தேர்தல ஒட்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இன்னைக்கு லண்டன்ல ரகசிய முகாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்றதும், ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து உதயநிதியும் கிளம்ப போறாரு. அந்த கையோட அவங்க 2 பேரும் வர்ற கையோட அறிவாலயத்தில இருக்கிற மிகப்பெரிய தலைகள்லாம் இருப்பாங்களா? இல்ல ஜெயிலுக்குள்ள இருப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு வந்த உடனே மிகப்பெரிய டோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர குறிப்பா சொல்றாங்க. மா. சுப்பிரமணியன், கே.என். நேரு, பொன்முடி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இந்த மாரி ஆட்களுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய பதவிய பறிக்கிற அளவுக்கு திமுகலேருந்து ஆக்ஷன் எடுக்க போறதா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, தோல்விக்கு மிக முக்கிய காரணமா இவங்கள தான் அவர் நினைக்கிறார் அப்படின்றதும், இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நம்மள ஏமாத்திட்டாங்களே, எம்.எல்.ஏக்கள் நம்மள ஏமாத்திட்டாங்களே, ஒருவேளை எங்கேயும் காசு வாங்கியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகமே இல்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் வந்து அவர் லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அறிவாலயத்துக்கு குடுக்க போற டோஸு. இதுல என்ன ஆக போறாங்க? அறிவாலயம் கலண்டு ஆட போறாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.